கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்ற ஒரு தலைப்பை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்று பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனிடத்திலே கேட்டதான இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இதிலே இருந்து நாங்கள் என்ன சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ இதையெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தாரும். இதை நாங்கள் பின்பற்றி வருகின்ற கோபாக்கினைக்கு எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் தேசத்தையும் பாதுகாத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உடைய வருகையிலே காணப்பட எங்களை வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு குடும்பத்தை நடத்துகிற தகப்பனாக இருந்தாலும் சரி, நாட்டை நடத்துகிற ராஜாவாக இருந்தாலும் சரி, சபையை நடத்துகிற தீர்க்கதரிசியோ அல்லது ஊழியக்காரனோ நியாயாதிபதியோ யாராக இருந்தாலும் அவன் விழிப்புள்ளவனாக இருக்க வேண்டும். நிர்விசாரத்தோடு கூட இருந்தால் அவன் மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பம், பிள்ளைகள், சந்ததி, இப்படி தொடர்ந்து அது பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் வேதத்திலே இருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. இப்பொழுது முதலிலே பார்வோன் அவனுடைய நிலைமை என்ன, அதற்கு காரணம் என்ன, இந்த வார்த்தைகளை எதற்காக சொன்னார்கள் என்று பார்க்கும் பொழுது, எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களை விடுவிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் மோசேயை அனுப்பினார். மோசேயை அனுப்பிய பொழுது பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. ஆனால் கடினப்படுத்தியது யார் என்றால் கர்த்தர் தான். ஏன் கடினப்படுத்தினார் என்று சொன்னால், தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து ஜனங்களும் அந்த தேசமும் பார்வோனும் அடிமைத்தனத்திலே கொண்டு வந்து வைத்து அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தையோ ஓய்வையோ கொடுக்காமல், கூலியை கொடுக்காமல் அவர்களை துன்பப்படுத்தினார்கள். அதற்குரிய தண்டனையை எகிப்து அடைய வேண்டும் என்பதற்காக பார்வோனுடைய இருதயத்தை இன்னும் கடினப்படுத்தினார்கள். தேவன் கடினப்படுத்தினார். ஏனென்றால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. எந்த தவறும் செய்யாத ஒரு நாட்டையோ ஜனங்களையோ ராஜாவையோ அவர் தண்டிக்க கூடாது, தண்டிக்க முடியாது. அதனால எகிப்தை தண்டிக்க வேண்டும் என்பது அவருடைய தீர்மானமாய் போயிட்டது. ஏனென்றால் அவர் எதையுமே யோசித்து தீர்மானித்து முடிவெடுக்கிற தேவன். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. தீர்வை தண்டிக்க வேண்டும் என்று அவர் யோசித்து தீர்மானித்து முடிவெடுத்தார். அப்படி எகிப்தை தண்டிக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருந்ததுனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே கொண்டு போய் அடிமைத்தனத்திலே இருக்கும்படி அனுமதித்தார். இப்பொழுது அது பூரணம் அடைய வேண்டும் அல்லவா? எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு பூரணம் வேண்டும். அதனால இந்த காரியங்களை அவர் செய்தார். அது மட்டும் அல்ல, எகிப்தை 10 வாதைகளாலே அவர் வாதித்தார். அப்படி வாதிக்கிறது எதற்காக என்று சொன்னால் தண்டிக்கிறதற்காக. அதே நேரத்தில் இந்த வாதையை பார்த்து அவன் பயந்து போய் ஜனங்களை அனுப்பிவிடும் பொழுது, முதலாவது வாதையிலேயே அனுப்பிவிட்டால் அவனை தண்டிக்க முடியாது அல்லவா? அதனால அப்பப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவனை இருதயத்தை கடினப்படுத்தும்படியாக விட்டுவிட்டார். அவனுடைய இருதய கடினத்திற்கு அவனை விட்டுவிட்டார். தேவன் தான் அப்படி இருதயத்தை கடினப்படுத்தினதாக வேதத்தில்
ஆவியானவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். இப்படி 10 வாதைகளும் முடிந்த பிறகும் அவன் அனுப்ப முடியாமல் இருதயம் கடினப்பட்ட பொழுது இப்படி பார்வோனுடைய ஊழியக்காரர் இப்படி சொன்னார்கள், எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்று சொல்லி. இப்பொழுது இதை என்ன வாதைகள் என்பது நமக்கு தெரியும். அதை மிக சுருக்கமாக நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது வாதை தண்ணீரெல்லாம் நதியினுடைய தண்ணீரெல்லாம் இரத்தமாக மாறுகிற ஒரு நிலைமையை யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 15 முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை உண்டுவர பண்ணுவேன் என்று தேவன் சொன்ன வாக்கின்படி இஸ்ரவேலர் வாழ்கிற கோசேன் நாட்டிலே அந்த பகுதியிலே தண்ணீர் இரத்தமாக மாறவில்லை. அடுத்த 2வது வாதை தவளைகள் தேசத்தை மூடிக்கொண்டது என்று யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 6 முதல் 14 வரை இருக்கிற வசனங்களில் பார்க்கிறோம். இஸ்ரவேலர் வாழ்கின்ற கோசேன் நாட்டிலே தவளைகள் போகவில்லை. இதில் நாம் ஏற்கனவே தியானித்து இருக்கிறோம். இந்த நைல் நதியெல்லாம் அவர்கள் வணங்குகிறதான ஒரு தெய்வம். அந்த எகிப்தின் தெய்வங்களை அவர்கள் மேலே தேவன் நீதி செலுத்தினார். இந்த நைல் நதியை அவர்கள் தெய்வமாக வணங்கிய பொழுது அந்த நைல் நதியவே அந்த தண்ணீரையே இரத்தமாக மாற்றி அது பயனில்லாமல் போகும்படியாக செய்தார். அதே போல உயிர்த்தெழுதலின் தெய்வமாக தவளையை நினைத்திருந்தார்கள். அந்த தவளைகளே செத்து போயிற்று, அந்த தவளைகளே உயிரோடு எழும்பவில்லை. இப்படி நியாயம் தீர்த்தார். அடுத்து அங்கே பேன்களை தாவரத்தை காக்கிற தெய்வம் என்று வணங்கினார்கள். அதே பேன்கள் அந்த பூமியெல்லாம் புழுதியெல்லாம் பேன்களாக மாறி எல்லா ஜனங்கள் மேலும் மிருகங்கள் மேலும் வந்தது. இப்படி அந்த தெய்வத்தின் மேலே தேவன் நீதி செலுத்தினார். இஸ்ரவேலருக்கு பெண்கள் உண்டாகவில்லை என்று யாத்திரையாகமம் 8ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை இருக்கிற வசனங்களில் பார்க்கிறோம். வண்டுகள் வந்து தேசத்தை மூடிக்கொண்டன என்று யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் பார்க்கிறோம். இந்த எகிப்தியர் வண்டுகளை பூச்சிகளின் தெய்வமாக வணங்கி வந்தார்கள். இந்த தெய்வமே அவர்களுக்கு இடைஞ்சலாக உண்டானது. சின்ன சின்ன பூச்சிகளிலிருந்து தங்களை பாதுகாத்து வந்ததாக நம்பின அந்த வண்டுகளே ஜனங்களுக்கு தொல்லை கொடுக்கிறதை அறிந்து கொண்டார்கள். இஸ்ரவேலர் வாழ்கின்ற பகுதியிலே வண்டுகள் வரவில்லை. 5வது வாதை மிருக ஜீவன்கள் மேலே மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டானது. அந்த கால்நடைகளை அவர்கள் தெய்வமாக வணங்கி வந்தார்கள். அந்த மிருக ஜீவன்கள் மேலே கொப்புளங்கள் உண்டாகி எல்லாம் செத்து போயிற்று. இஸ்ரவேலுடைய மிருக ஜீவன்களில் ஒன்று கூட சாகவில்லை. இது யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 3 முதல் இருக்கிற வசனங்களிலே இதை நாம் பார்க்கலாம். அடுத்து 6வது வாதை மனுஷர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிவந்தமான கொப்புளங்கள் உண்டானதாக யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் ஷேக்மேட் என்ற தெய்வம் தவறு செய்கிறவர்கள் மேலே கொப்புளங்களை வரவழைக்கிற தெய்வம் என்று சொல்லி வணங்கி வந்தார்கள். இப்பொழுது அந்த தெய்வம் இவர்களை பாதுகாக்க முடியவில்லை. அங்கே எகிப்தின் மந்திரவாதிகளுக்கும் கொப்புளங்கள் உண்டானது, ஆனால் இஸ்ரவேலருக்கு கொப்புளங்கள் வரவில்லை என்று யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 8 முதல் 9 வரை இருக்கிற வசனங்களில் பார்க்கலாம். இப்படி அந்த எகிப்திலே இருந்ததான தெய்வங்களின் மேலே தேவன் நீதி செலுத்தியதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக கொள்ளை நோய், அக்னியுடன் கூடிய கல்மழை என்று சொல்லி இயற்கையை கட்டுப்படுத்தி மழையையும் காற்றையும் கட்டுப்படுத்துகிற வானத்தின் தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கி வந்தார்கள். ஆனால் இப்பொழுது இந்த கல்மழையில இருந்து அந்த தெய்வங்களாலே இந்த ஜனங்களை காப்பாற்ற முடியவில்லை.
என்று யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரை இருக்கிற வசனங்களை நாம் படிக்கும் பொழுது இது விளங்குகிறது. இப்படி இந்த கல்மழை இந்த எகிப்தை அதமாக்கியது. இந்த தெய்வங்களை தேவன் நீதி கரித்தார். இஸ்ரவேலருக்கு ஒன்றும் நேரவில்லை. அந்த தெய்வங்கள் அல்ல என்று அவற்றின் மேலே தேவன் நீதி செலுத்தினார். அடுத்து 8வது வாதை தேசம் முழுவதும் வெட்டுக்கிளிகள். இந்த செராபீஸ் என்று அழைக்கப்படுகிற வெட்டுக்கிளிகளை தாவரங்கள் அழிந்து போகாமல் காப்பாற்றக்கூடிய தெய்வமாக வணங்கி வந்தார்கள். ஆனால் அதே வெட்டுக்கிளிகளை வைத்து தாவரங்களை எல்லாம் அழித்து போட்டார். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரை இருக்கிற வசனங்களில் இது நாம் பார்க்கலாம். இஸ்ரவேலருக்கோ வெட்டுக்கிளிகள் போகவில்லை. 9வது வாதை எகிப்து தேசம் முழுவதும் தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள். எகிப்தியர் சூரியனை தெய்வமாக கருதி வணங்கி வந்தார்கள். ஆனால் அந்த சூரியனையே 3 நாட்கள் அப்படியே ஒளி தராமல் நிறுத்தி போட்டார். ஆனால் இஸ்ரவேல் புத்திரர் வாழ்கின்ற கோசேன் நாட்டிலே வெளிச்சம் இருந்தது என்று யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அது அடுத்தபடியாக 10வது வாதை இறுதியான வாதை எகிப்தியரின் தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் சங்கரித்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆண் பிள்ளைகளை எல்லாம் பார்வோன் சங்கரித்து போட்டான். அதற்கு பதிலாக இங்கே இருந்த ஆண் பிள்ளைகளை எல்லாம் சங்கரிக்கும்படியாக ஒரு நிகழ்ச்சியை தேவன் அனுமதித்தார். இப்படி ஒரு சங்கார தூதனை அனுப்பி எகிப்தின் ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போட அவர் அனுமதித்தார். அப்பொழுதுதான் யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியா இருப்பான்? தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்த அந்த மனிதரை போகவிடும். எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்று சொன்னார். மோசே கேட்கிறான் அல்லவா, என் ஜனங்களை அனுப்பிவிடு, இல்லை என்றால் இந்த வாதைகள் எல்லாம் அனுப்புவேன் என்று சொல்லி ஒவ்வொரு வாதையின் போதும் அவன் அனுப்பிவிடலாம் என்று நினைக்கும் பொழுது அவனுடைய இருதயமானது கடினப்பட்டு போகும். இது ஏன் இப்படி கடினப்பட்டது என்று ஒரு செய்தி யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் பார்க்க முடிகிறது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போ, அவர்கள் நடுவே நான் என் அடையாளங்களை செய்யும்படிக்கும் நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்கு செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகள் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கு. ஏனென்றால் இது ஒரு சாட்சி. தேவன் இப்படியெல்லாம் எங்களை வழிநடத்தினார், இவ்வளவு அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார் என்று நம்முடைய சந்ததி அறிந்து கொள்ள வேண்டும். முதலிலே அதை சந்ததிக்கு எடுத்து செல்ல வேண்டும். நாம இதுதான் முக்கியமான ஒரு கட்டளை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட பார்வோன் போல ஆவியுடைய ஜனங்கள் நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருப்பார்கள். ஆனால் தேவன் அவர்களை தொல்லை பண்ணி அவர்களுக்குள்ளே வாதைகளை உண்டு பண்ணி அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து நம்மை தப்பி வைத்திருக்கிறார். ஆனால் அதை நாம் மறந்து போகக்கூடாது. அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். இதுதான் சாட்சியின் ஜீவியம். இதற்காகத்தான் இவர் இப்படி தேவன் செய்தார். அது மட்டுமல்ல, தேவன் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்து முழு உலகமும், ஐயோ, இந்த தேவன் மகத்துவமான தேவன் அல்லவா, தன்னுடைய ஜனங்களுக்காக இவர்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து எகிப்தை அதமாக்கின தேவர்கள் அல்லவா என்று அங்கே வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்பொழுது பேசிக்கொண்டு பயந்து போனார்கள். இதற்காகத்தான் இப்படி செய்தார். இல்லை என்றால் இந்த ஜனங்களுக்கு மரியாதை இருந்திருக்காது. 8 லட்சத்தில் இருந்து ஒரு 10-15 லட்சம் ஜனங்கள் இஸ்ரவேல் புத்திரரிலே புருஷர் மாத்திரம் 6 லட்சம் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் ஸ்திரீகள், அவருடைய பிள்ளைகள், வயது வந்தவர்கள், வயது பேர்கள், இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள் அல்லவா. இத்தனை பேர் அந்த வனாந்தரத்தில் இருந்து
தேசங்கள் வழியாக கடந்து போகும் பொழுது அந்த தெய்வ பயம் இருந்ததுனால தான். இதற்கு காரணம் இப்படிப்பட்ட வாதைகளை எல்லாம் அவர் செய்தார். இதற்காக நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நாமும் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரரின் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்று அதற்கு விடை சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு மோசே போய் சொல்லுகிறான், ஆரோனும் மோசேயும் போய் பார்வனிடத்தில் வந்து, உன்னை தாழ்த்த நீ இதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய், என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு என்று சொன்ன பொழுது அவன் சொன்னான், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி பார்வோன் தன்னுடைய சமூகத்தில் இருந்து அவர்களை துரத்தி விட்டான். காரணம், கர்த்தர் பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் அவர்களை போகவிட மனதில்லாதிருந்தான். அதற்கு பிறகு என்ன நடந்தது? இந்த வாதைக்கு பிறகு, ஆண் பிள்ளைகள்லாம் கொன்று போட்ட பிறகு அவன் பயந்து போய் அனுப்பினான். அனுப்பின பிறகு இருதய கடினம் உண்டானதுனால, இந்த ஜனங்களை நாம் போக விட்டது என்ன, நமக்கு யார் வேலை செய்வார்கள், இவர்கள் இலவசமாக நமக்கு எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தார்களே என்று சொல்லி ஜனங்களை பின்தொடர்ந்து ரதங்களோடும் குதிரைகளோடும் வந்தார்கள். ஏன் இருதயத்தை கடினப்படுத்தினார்? இவன் பின்தொடர்ந்து வரும்படியாக செய்தார் என்று சொன்னால், பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் சமுத்திரத்தின் நடுவிலே கவிழ்த்து போட வேண்டும் என்பதற்காக. மோசே கையை நீட்டும் பொழுது செங்கடல் இரண்டாக பிளந்து நின்றது. தேவனுடைய நாசியின் சுவாசம் வீசும் பொழுது அது உறைந்த பனியை போல அப்படி ஒரு மதிலாக நின்றது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய நாசியின் சுவாசம் உறைந்த மழையை போல தண்ணீரை இருபுறம் மதிலாக நிற்க வைத்ததாம். அதன் வழியாக இவர்கள் கடந்து போனார்கள். மீண்டும் மோசே கையை நீட்டும்படியாக கர்த்தர் சொன்ன பொழுது உறைந்து போன அந்த கல்லை போல உறைந்திருந்ததான அந்த தண்ணீர் ஒரு நிமிடத்தில் அப்படி மீண்டும் வந்து அவர்களை மூடிக்கொண்டது. பார்வோனுடைய ரதங்கள், குதிரைகள், மக்கள் எல்லாம் ஒருவரும் கூட மீண்டு போகவில்லை. எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் பார்த்தார்கள். இது எகிப்து என்பது பாவ வீடு, நம்முடைய பாவத்தின் அடிமைத்தனம், அதில் இருந்து மீட்கிறது, செங்கடலை பிளக்கிறது, அதில் நடக்கிறது, பாவம் அழிந்து போவது, இதெல்லாம் ஞானஸ்நானத்தின் ஒரு உண்மையான அடையாளமாக இருக்கிறது. கானான் தேசம் என்று சொல்வது நம்முடைய நித்திய வீடாகிய பரலோகத்துக்கு போகிற ஒரு காரியம் என்றும், வனாந்திரம் என்பது இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கின்றதான துன்பங்கள் என்றும் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இதில் இந்த இருதய கடினம் என்று சொல்லும் பொழுது இது தேவனே வரவழைத்த இருதய கடினம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலே இருதயம் கடினமாய் போகிறது. இந்த இருதய கடினத்தை கொடுக்கிறது ஒரு நிர்விசாரமான பிசாசனுடைய ஆவி. இந்த நிர்விசாரத்தினால பிள்ளைகள் மாத்திரமல்ல, குடும்பம் மாத்திரமல்ல, தேசம் மாத்திரமல்ல, எத்தனையோ தீமைகள் உண்டாகிறது. இது பல செய்திகள் இதில் இருக்கிறது. இருந்தாலும் ஏலியின் வாழ்க்கையை மாத்திரம் நாம் இப்பொழுது தியானிக்கப் போகிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12 முதல் இருக்கிற வசனங்களில் இருந்து பார்க்கும் பொழுது, ஏலி என்பவன் 40 ஆண்டுகளாக ஒரு நல்ல ஒரு விசுவாசம் உள்ள, ஒரு பக்தி உள்ள, தேவனுக்கு ஆசாரியனாக, ஊழியக்காரனாக, தீர்க்கதரிசியாக, நியாயாதிபதியாக இருந்தான். ஆனால் அவனுக்கு வயது முதிர்ந்த பொழுது அவனாலே அதை செய்ய முடியாமல் தன்னுடைய பிள்ளைகளை ஆசாரியர்களாக நியமித்தான்.
அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஆசாரியனுடைய வேலைக்காரனை வைத்து ஜனங்கள் பலி செலுத்தும் பொழுது தங்களுடைய ஆயுதத்தை கொண்டு வந்து அதை கையிலே பிடித்து கொண்டு அந்த கொப்புரையிலே அல்லது பானையிலே வெந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பலி பொருளை குத்துவார்களாம். குத்தும் பொழுது அதில் வருகிறதை எடுத்துக்கொள்வார்கள். இது ஆசாரியனுக்கென்று. அடுத்து கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்பு பச்சை இறைச்சியை கொடு, நாங்கள் அவித்ததை வாங்க மாட்டோம், இப்பொழுதே கொடு, இல்லை என்றால் பலவந்தமாக எடுத்துக்கொள்வோம் என்றெல்லாம் சொல்லி இந்த வாலிபர் செய்த பாவம் கர்த்தருடைய சந்நிதியிலே மிகவும் பெரிதாக இருந்ததாம். அப்பொழுது ஏலி கிழவனாய் இருந்ததுனால இதையெல்லாம் தன் குமாரர் செய்கிறதை, இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிறதை கேள்விப்பட்டு ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கூட்டமாய் வருகிற ஸ்திரீகளோடு அந்த ஆசரிப்பு கூடார வாசலிலே அவர்கள் பாவம் செய்கிறதை கேள்விப்பட்டான். அதற்கு அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? அவர்களை தண்டித்திருக்க வேண்டும், கண்டித்திருக்க வேண்டும், ஆசாரியத்துவத்தில் இருந்து அவர்களை நீக்கி இருக்க வேண்டும். இவனாலே வேலை செய்யவே முடியவில்லை என்று சொன்னாலும் கூட இவன் வேறு சில ஜனங்களை துணைக்கு வைத்து கொண்டு செய்திருக்கலாம், அல்லது வேறு யாரையாவது தகுதியுள்ள நபரை வைத்திருக்கலாம். இவன் ஒன்றுமே சொல்லாமல், ஒன்றுமே செய்யாமல், ஏதோ கேட்டேன், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன், பிறகு உங்களுடைய விருப்பம் என்று சொல்வதைப் போல, என் குமாரரே வேண்டாம், இது நல்லதல்ல, கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாக இருக்கிறீர்களே, மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் தீர்ப்பார்கள், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தால் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்று கேட்கிறான். இது கண்டிப்பானதா? இப்படி சொன்னால் யாராவது கேட்பார்களா? தங்கள் தகப்பன் சொல்லை அவர்கள் கேளாமல் போனார்கள், அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாக இருந்தார் என்று 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இவனுக்கு தெரியும். தெரிந்த பிறகும் இவன் அவர்களை விசாரிக்கவில்லை. அடுத்து இவன் இருதயம் கடினப்பட்டு போனது. அவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலும் பயம் இல்லை. தேவனுடைய ஆசாரியர்கள் என்று சொன்னால் தேவனை பற்றிய அறிவு அவர்களுக்கு இருக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் துணிகரமான பாவங்களை செய்தார்கள். காணிக்கையை மாத்திரமல்ல, அங்கே கூட்டம் கொடுக்கிற பெண்களோடு கூட அவர்கள் சாயணித்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. இது எத்தனை பொல்லாங்கான காரியம்! தேவன் தண்டிப்பார் என்ற ஒரு பயமே இல்லாமல் இப்படி செய்தார்கள். அவனும் அதை கண்டும் காணாமலும் போய்விட்டான், கஞ்சாடையாக இருந்து விட்டான். இப்படி இருக்கிற நேரத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்தான். தேவன் அவன் மூலமாக சொல்லி அனுப்பினார், என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் காணிக்கைகளையும் நீங்கள் உதைப்பானேன். இது கர்த்தருக்கென்று உள்ளது. அதை எட்டி உதைக்கும்படியாக, அதை தீட்டுப்படுத்தும்படியான காரியத்தை செய்கிறது என்ன? அடுத்து, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கையெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படி, பிரதானமானவைகள் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். தேவனுக்கு கொடுக்காமல் அவர்கள் அதை தின்று கொழுக்கும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். அப்படியானால் இவன் கண்டிக்காததுக்கு காரணத்தை ஆண்டவர் சொல்கிறார், என்னை காட்டிலும் நீ உன் குமாரரை மதிக்கிறாய். ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்கை பற்றி சொல்லும் பொழுது தேவன் ஆரம்பத்தில் சொல்கிறார், உன் நேசகுமாரனோ உன் ஏகசுதனோ உனக்கு பிரியமான உன் நேசகுமாரன். அதாவது 3 காரியங்களை சொல்லுகிறார். முதலில் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் உன் புத்திரனோ உன் ஏகசுதனோ உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை
எனக்காக பலியிடு என்று சொல்கிறார். அவன் பலியிட துணிந்த பின்பு தேவன் ஒரு சாட்சி கூறுகிறார். என்ன சொல்கிறார்? அப்பொழுது கர்த்தர், நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல். அப்படியானால் அந்த நேசகுமாரன் என்பது பரிசுத்த ஆவியானவர் அதை எடுத்து விட்டார். அந்த நேசத்தை தான் இவன் பலியிட்டான். தன் புதல்வன் மேலே இருந்ததான நேசத்தை பலியிட்டான், ஈசாக்கை பலியிடவில்லை. அப்படி இவர்கள் புதிய ஏற்பாட்டு சபையில கூட தேவன் என்ன சொல்கிறார்? என்னை காட்டிலும் அதிகமாக நீ யாரை நேசிக்க வேண்டாம், மகனையாவது மகளையாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அது ஊழியக்காரனுக்குரியதல்ல, சாதாரண நம்மை போல இருக்கிற விசுவாசிகளுக்கும் அது பொருந்துகிறது. இப்படி அதிகமாக பிள்ளைகளை நாம் மதிக்கும் பொழுது, நேசிக்கும் பொழுது நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக நடக்க முடியாது. ஏனென்றால் பிள்ளைகளை நாம் அவர்கள் மனம் நோவார்களே, அவர்களை திட்டுவது எப்படி, அவர்களை அடிப்பது எப்படி என்று சொன்னால், இப்பொழுது இந்த இடத்திலே நடந்தது போல பலவிதமான பிரச்சனைகள் நம்முடைய குடும்பங்களில் நடக்கக்கூடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதனாலே அவர் என்ன தீர்ப்பு சொல்லுகிறார்? ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கு என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாக சொல்லியிருந்தோம். இனி அது எனக்கு தூரமாக இருப்பதாக. அதாவது அவனுடைய சந்ததியெல்லாம் ஆசாரியத்துவம் இருக்கும் என்று தேவன் ஏற்கனவே இவனுக்கு சொல்லியிருந்தார். ஆனால் இப்பொழுது என்ன சொல்கிறார்? இனி அது அப்படி இல்லை. ஏனென்றால் என்னை நீங்கள் கனவீனம் பண்ணிவிட்டீர்கள். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து தொடர்ந்து, உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் தரித்து போட நாட்கள் வரும். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கு மாறாக என் வாசஸ்தலத்திலேயே நீ உபத்திரவத்தை காண்பாய். உன் வீட்டில் ஒருபோதும் கிழவன் இருப்பதில்லை. ஏனென்றால் என் பலிபீடத்திலே சேவிக்க நான் உன் சந்நிதியிலே நிர்மூலமாக்காதவர்கள் யார் என்றால், உன் கண்களை பூத்து போக பண்ணுகிறவர்கள், உன் ஆத்மாவை வேதனைப்படுத்த வைக்கப்படுகிறவர்கள், உன் வம்சத்திலே யாவருமே வாழ வயதிலே சாவார்கள். கிழவர்கள் இருக்கிற அளவுக்கு அங்கே ஒரு ஆசீர்வாதம் பூரணம் இருக்காது, பூரண ஆயுசு இருக்காது. 1 சாமுவேல் 2:33 அப்படி ஏலியின் குடும்பத்துக்கு இந்த சாபத்தை தேவன் கொடுத்து விட்டார். இன்னொரு அடையாளத்தை கொடுத்தார். ஓப்னி பினகாஸ் என்ற உன் 2 குமாரரின் மேல் வருவது உனக்கு அடையாளமாக இருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள் என்று சொல்லிவிட்டார். நான் எனக்கு உண்மையாக என் சித்தத்தின்படி செய்யக்கூடிய ஒரு ஆசாரியனை ஏற்படுத்துவேன் என்று தேவன் அங்கே சொல்லிவிட்டார். அடுத்து கர்த்தர் சாமுவேலிடத்திலும் அடுத்தபடியாக சொல்கிறார். இப்படியெல்லாம் சொன்ன பிறகும் உன் வீட்டாரிலே மீதியாய் இருப்பவன் வந்து என்னை ஆசாரிய ஊழியத்தில் சேர்த்துக்கொள் என்று கெஞ்சி ஒரு அப்பத்துணிக்கையோ ஒரு வெள்ளி பணமோ கொடு என்று கெஞ்சுவான். இப்படியெல்லாம் சொல்லி கூட அவனுடைய இருதயம் மாறவே இல்லை. அப்பொழுதாவது அவன் ஏலி தன்னுடைய பிள்ளைகளை மிரட்டி உருட்டி ஏதாவது செய்திருக்கலாம். ஆனால் அப்பொழுதும் அவன் அதை செய்யவில்லை. இதற்கு காரணம் என்ன என்பது பின்னாலே வந்து கொண்டிருக்கிறது. நான் ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்த நாளிலே வரப்பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன் என்று 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 12 முதல் இருக்கிற வசனங்களிலே சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்துல சொல்லுகிறார். காரணத்தை சொல்கிறார். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தோம். அவனுடைய குமாரர் தங்கள் மேலே வருகின்ற சாபத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் செய்தால் இப்படி நடக்கும் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தோம். அந்த பிள்ளைகளுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். சாமுவேல் சொல்லுகின்ற இந்த காரியம்
ஏலிக்கு தெரியாதா என்ன? தேவன் சாமுவேலின் மூலம் இதை சொல்லுகிறார். ஆனால் ஏலிக்கு தெரியும். சாபத்தை வரப்பண்ணுகிறதை ஏலி அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவம். பிள்ளைகளை அடக்காமல் போவது ஒரு பெரிய பாவம். இப்படி நான் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒரு பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது கூட ஏலியினிடத்தில் இந்த விஷயம் சொல்லும் பொழுது சாமுவேலிடத்தில் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் தமக்கு தன் கண்களுக்கு பிரியமானபடி செய்யட்டும், இருதயத்துக்கு ஏற்றபடி செய்து கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டான். அப்படியானால் அவனுக்கு தன்னுடைய பிள்ளைகளின் மேலே ஒரு அக்கறை இல்லை. பரவாயில்லை, சபையை குறித்த ஒரு பாரம் இருக்க வேண்டும் அல்லவா ஆசாரியனுக்கு? இது தேவனுடைய சபை, தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் இருக்கிற இடம். இந்த இடத்திலே பாவம் செய்யும் பொழுது அது ஜனங்களை பாதிக்கும் என்று அவன் நினைக்கவே இல்லை. தாவீது ராஜா ஜனங்களின் மீது மிகுந்த அக்கறை உடையவன். அவன் ஒரு தவறு செய்தான். என்ன தவறு செய்தான் என்று சொன்னால், தொகையிட்டான். தொகையிட்ட பொழுது அதற்கு ஒரு நியாய தீர்ப்பு கிடைக்கும் பொழுது சொல்கிறான், நான் தானே பாவம் செய்தேன், என்ற ஆடுகள் என்ன செய்தது, என் மீதும் என் தகப்பன் குடும்பத்தின் மீதும் நீர் இந்த தண்டனையை தாரும் என்று சொல்லி கேட்கிறான். அது மட்டுமல்ல, தன்னுடைய குமாரனாகி அப்சலோம் ஆட்சியை பிடிக்கும்படியாக சதி செய்த பொழுது எதற்காக அவன் ஓடிப்போனான் என்று சொன்னால், ஜனங்கள் உபத்திரப்படுவார்கள், ஜனங்களை எல்லாம் பட்டயத்தினாலே வெட்டி போடுவார்களே, நான் ஓடிப்போனால் ஜனங்களை விட்டு விடுவார்களே என்ற ஒரு காரணத்தினால தான் போனான் என்று வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இவன் ஒரு ஆசாரியனாக இருந்து இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய பழி பாவம் உண்டாகும் என்பதை அவன் அறியாமலாக இருப்பான். அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் ஒரு நிர்விசாரமான ஒரு நிலைமை பிசாசு அவனுக்கு கொடுத்து விட்டது. என்ன நடந்தது? பெலிஸ்தர் இஸ்ரேலுக்கு விரோதமாக அணிவகுத்து நின்றார்கள், 4000 பேர் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது. பெலிஸ்தருக்கு முன்பாக இஸ்ரேல் ஜனங்கள் முறியடிக்கப்பட்டார்களாம். காரணம் இந்த பாவங்கள். இந்த பாவத்துக்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் மிகுந்த கோபப்பட்டார். அப்படி ஜனங்கள் இப்படி தோல்வி அடைகின்றதை பார்த்து இஸ்ரவேலின் மூப்பர்கள் என்ன செய்தார்கள், நாம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போகலாம், அது நம்மை பகைவுடைய கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படியாக நம்முடைய நடுவிலே வரட்டும் என்று சொன்னார்கள். அப்படி கேருபீன்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையிலே இருந்தார்கள் என்று 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை எட்டி பார்த்தவர்கள் செத்து போனார்கள். அது வண்டியிலே இருக்கும் பொழுது தள்ளாடுகிறதை பிடித்தவன் தேவன் அங்கேயே அடித்து கொன்றுபட்டார். இப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய சந்நிதியிலே அதை காணிக்கையை தீட்டுப்படுத்தி அங்கே பெரிய பாவம் செய்தவர்கள் உடன்படிக்கை பெட்டியின் அண்டையிலே இருந்தால் தேவன் சும்மா இருப்பாரா? அங்கே பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணினார்கள். மகா சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 பேர் விழுந்தார்களாம். தேவனுடைய பெட்டியை சத்துருக்களாகிய பெலிஸ்தர் பிடித்து கொண்டார்கள். ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் மாண்டார்கள். தேவன் சொன்னது போல ஒரே நாளிலே 2 பேரும் செத்து போனார்கள். இப்படி தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிற்று. ஓப்னி பினகாஸ் என்ற இருவரும் இறந்து போனார் என்ற செய்தி ஏலியிடத்திலே சொல்லப்பட்டது.
ஒருவன் ஓடி வந்து சொல்கிறான். ஏலி ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்திருந்து அந்த செய்தியை கேட்டு அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாக இருந்ததுனால அப்படியே பிடரி முறிந்து மல்லாக்க விழுந்து செத்து போனானாம். இப்படி இஸ்ரவேலை 40 வருடம் நியாயம் விசாரித்தவன் தன் சொந்த குடும்பத்திலே தன் சொந்த பிள்ளைகளை நியாயம் விசாரிக்காமல் போனதினாலே அவன் இறந்து போனான். அவனுடைய பிள்ளைகள் இறந்து போனார்கள். இஸ்ரவேலுடைய ஜனங்களிலே நிறைய பேர் 30,000 பேர் அதற்கு முன்பு வேறு இறந்து போனார்கள். அது மட்டுமல்ல, பினகாசின் மனைவியும் இவனுடைய மருமகளுமாகிய அவள் நிறைய மாத கர்ப்பிணியாக இருந்தாள். இந்த செய்தியை கேள்விப்பட்டு அவள் பிரசவித்து இறந்து போனாள். ஆண் பிள்ளையை நீ பெற்றாய் என்று அவளுக்கு சொன்னார்கள். ஆனால் அதன் மேலே அவள் சிந்தை வைக்கவில்லை. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிற்று, புருஷன் இறந்து போனான், மாமன் இறந்து போனான் என்று சொல்லி இஸ்ரவேலின் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டு செத்து போனார். இப்படி இதற்கு காரணம் சில வேளைகளிலே இருதயம் கடினப்பட்டு போகும். இருதய கடினம் என்பது, நிர்விசாரம் என்பது நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தை மாத்திரமல்ல, பிள்ளைகளை மாத்திரமல்ல, எதிர்காலத்தை பாதிக்கக்கூடியதான ஒன்றாக இருக்கிறது. இதற்கு இன்னும் ஒரு காரணம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயம் இருளடைந்து போகிறதற்கு ரோமர் 1ஆம் அதிகாரம் 21, 23, 24 வசனங்களிலே அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக்கினார்கள். இதனாலே தேவன் அவர்களை தங்கள் இருதயத்தினுடைய இச்சைகளின்படி ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த இருதய கடினம், இருதயம் இருளடைந்து போகும். பிசாசு என்ன செய்வான்? நம்முடைய இருதயம் தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது அல்லவா? எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். தேவன் எசேக்கியேலை கூட்டி கொண்டு போய் காட்டுகிறார். அந்த தேவாலயத்தில் விக்கிரகங்கள் இருக்கின்றன. தம்மூசுக்காக அழுகிறவர்கள் இருக்கிறார்கள், சூரியனை நமஸ்கரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் பிசாசினுடைய ஆயுதங்கள். சூரியனை நமஸ்கரிக்கிறது, இயற்கையை வணங்குகிறது, அல்லது விக்கிரக ஆராதனை செய்வது, உலகத்து மனிதர்களை தேவனுடைய இடத்திலே கொண்டு வந்து வைப்பது. நம்முடைய இருதயம் உலக காரியங்கள், உலக பொருள் இதிலே போய் சேரும் பொழுது தேவன் இருக்க வேண்டிய இடத்திலே அந்நிய பொருட்கள், அந்நிய மக்கள், அந்நிய அன்பு, அந்நிய அக்னி வந்தால் அந்த இடத்துல தேவன் அடித்து போடுவார். இப்படி பல காரியங்கள் உண்டு பிரியமானவர்களே. கர்த்தர் நம்மை இந்த விதமான ஆபத்துகளில் இருந்து காக்க வேண்டும். தேவன் தாமே நமக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது நாங்கள் இந்த செய்தியை வாசித்தபடி கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் கூட பொல்லாத பிசாசுகளை, நிர்விசாரம், இருதய கடினம் இவற்றையெல்லாம் எடுத்து போட்டு தெய்வ பயத்தோடு வாழ்ந்து எங்களுடைய எதிர்கால பிள்ளைகள் நன்றாக இருக்கும்படியாக தெய்வ பயத்தோடு வாழ உதவி செய்யும். வருகையில் காணப்பட எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென்.